ஒரே கையில பர்த்டே வருது, நம்ம எல்லாரும் சேர்ந்து எதாவது வாங்கலாமா? ஆமாம், ஏதாவது நம்ம செய்யலாம். எனக்கு கூட போனஸ் போட்டிருக்காங்க. ஏதாவது கொஞ்சம் நல்லா சூப்பர் ஐடியாவாக தெரியுது. கண்டிப்பாக நம்ம ஏதாச்சும் பெருசாக பண்ணலாம். எனக்கு கூட கொஞ்சம் பார்ட் டைம் ஜாப் போன மாதிரி இருக்கு. நம்ம ஏதாச்சும் செய்யலாம். ஏடிஎம் பாக்கெட் பண்ணி நம்ம வீட்டில் கடைசியாக ஒரு பொண்ணு இருக்காளே, அவன் என்ன வாங்க போகிறா? அவளை இந்த வாட்டி கழட்டி விட்டுருலாம். இப்போ சீன் நம்பர் 2ல அம்மாவோட பர்த்டே. அன்னைக்கு என்ன நடக்குது? அம்மா, நான் கூட உங்களுக்காக இந்த கிஃப்ட் வாங்கிட்டேம்மா. தேங்க்யூ. அம்மா, எனக்கு உங்ககிட்ட கொடுக்க கிஃப்ட் எதுவும் இல்லை, அதனால நான் என்னையே உங்களுக்கு கிஃப்டாக தரேன். அவ்வளோதான் ஸ்கிப். இப்போ வந்து இது என்ன வசனத்தை பேஸ் பண்ணி அப்படின்னா, ரோமர் 12:1 சொல்லியிருக்கு, அப்படி இருக்க சகோதரரை, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஸோ நம்ம இந்த கிறிஸ்மஸ்க்கு கடவுளுக்கு வேற என்ன காரியங்கள் செஞ்சாலும் நம்மளை பரிசுத்தமாக தேவனுக்கு நம்ம இந்த கிறிஸ்மஸ் அர்ப்பணி